வணக்கம். வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. இந்த புதியதோர் தொடக்கம் என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ரக்ஷா பந்தனை பற்றி பேச இருக்கிறோம். ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் இடையே உள்ள ஒரு அற்புதமான உறவை எடுத்து காட்டுவதுதான் இந்த ரக்ஷா பந்தன். இதை பற்றி நமக்கு விளக்கி கூற வருகிறார் பிரம்மகுமாரி ஸ்வர்ணலட்சுமி அவர்கள். இவர்கள் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த ராஜயோக பயிற்சியை பயின்று வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக தன்னை முழுமையாக இந்த இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். இன்னைக்கு நம்ம ரக்ஷாபந்தனை பத்தி பேச இருக்கோம். இந்த ரக்ஷாபந்தனை யாரு, எங்க, எப்படி கொண்டாடுறாங்க சிஸ்டர்? சிராவண மாதம், அதாவது தமிழ் ஆவணி மாதத்தில் ரக்ஷாபந்தனம் பண்டிகை பௌர்ணமி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ரக்ஷா பூர்ணிமை அல்லது ரக்ஷா பௌர்ணமி என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு இந்த ரக்ஷாபந்தன விழாவை அனுஷ்டிக்கின்றார்கள். இது பாரத தேசம் முழுவதும் சகோதரர்கள் சகோதரிகள் இடையில் கொண்டாடப்படுகின்ற காரணத்தினால ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ரக்ஷாபந்தனுக்கும் இந்திய வரலாற்றுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இந்திய சரித்திரத்தோட சம்பந்தம் உள்ள நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம ரக்ஷாபந்தனத்தோட படிச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல முதலாவதாக ரஜபுத்திரர்கள் காலத்துல, அதாவது முகலாய படையெடுப்பு நடைபெற்ற ஒரு காலத்துல இந்த ரக்ஷாபந்தனம் ஆரம்பமானதுன்னு சொல்லணும். முகலாயர்கள் படையெடுத்து வந்த டைம்ல நம்முடைய பெண்களுக்கு வடநாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியது. தங்களை தாம் காத்து கொள்ள முடியாத நிலை, வீட்டிலும் கூட யாரும் இருக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உறவு இல்லாத வேறொரு குடும்பத்தினுடைய ஒரு சகோதரரை, ஒரு ஆணை, அதாவது தகுந்த நல்ல பண்புள்ள ஒரு சகோதரரை அந்த பெண் தன்னை காப்பதற்காக வேண்டிக் கொள்வாள். அந்த ஒரு சூழ்நிலையில தான் ரக்ஷாபந்தனம் கட்டுவது என்பது ஆரம்பமானது. அந்த சகோதரருடைய வலது கை மணிக்கட்டுல கயிற்றை கட்டிவிட்டு, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் என்று தன் சூழ்நிலையை சொல்லும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கண்டிப்பாக தியாகம் செய்தாவது அவளை பாதுகாப்பேன் என்று சகோதரர்கள் உறுதி பூண்டார்கள். இது மாதிரி பல சம்பவங்கள் இந்திய வரலாற்றுல சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், இப்போ நம்ம கதைகள்ல கேட்டிருக்கோம், இந்த கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இருந்த உறவு ஒரு சகோதரன் சகோதரிக்கான உறவு தான். இத பத்திய ஒரு கதை கூட ரக்ஷாபந்தனோட நம்ம இணைக்கலாமா? நல்லா சொன்னீங்க. கிருஷ்ணரையும் திரௌபதியையும் பார்க்கும்போது அந்த அண்ணன் தங்கை உறவு அவர்களிடம் ரொம்ப நன்றாக இருந்தது. எப்படி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில ஒரு தோழமை உறவு இருந்ததோ, நட்புறவு இருந்ததோ, அதே போல கிருஷ்ணர் திரௌபதி இடையில இருந்த சம்பந்தம். இதுக்கு ஒரு கதை. ஸ்ருதி தேவி என்பவர் இருந்தார். அந்த ஸ்ருதி தேவியினுடைய குழந்தை பிறக்கும் பொழுது ரொம்ப வக்ரம்னு சொன்னா குறைபாடுகளுடன் வைங்களேன், உடல்ல குறைபாடுகளோட குழந்தை பிறந்துடுது. கிருஷ்ணர் அந்த குழந்தையை பார்க்க வரும் பொழுது குழந்தையை பார்த்து அவர் அணைத்துக் கொள்கிறார். கிருஷ்ணரோட கை பட்டதும் அந்த குழந்தையோடைய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ரொம்ப வசீகரமான ஒரு அழகான தோற்றமுடையதா அந்த குழந்தை மாறிவிடும். அந்த குழந்தை தான் சிசுபாலன்னு பேர். சிசுபாலன் என்பது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்துல அல்லது பாகவதம் படிக்கும்போது அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அதாவது கெட்ட குணங்களுடைய ஒரு மன்னனாக சிசுபாலன் வளர்ந்து வந்தான். இந்த குறைபாடுகள் நீங்கி அழகான குழந்தை ஆனதுமே அவனுடைய தாயாருக்கு பயம் வந்துவிடும். என்னன்னா, ஏற்கனவே இருந்த சாபத்தின்படி யார் மூலமாக குழந்தையின் குறைகள் நீங்குமோ அவர் மூலமாகத்தான் அந்த குழந்தையின் வாழ்க்கை முடியும், அவன் மரணம் அடைவான் என்று சாபம் ஒன்று இருந்திருந்தது. அதனால அந்த தாய் கிருஷ்ணனை என் குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வாள். கிருஷ்ணர் என்ன சொல்வாருன்னா, 108 முறை அவன் தவறு செய்ய நான் அனுமதிக்கின்றேன்.
அதற்கு பிறகு என்னால் அனுமதிக்க முடியாது. உங்களுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்வார். அதே போல சிசுபாலன் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னனாக இருப்பான். நிறைய பேருக்கு கஷ்டங்கள் கொடுப்பான். எல்லாவற்றையும் கிருஷ்ணர் பொறுத்து கொண்டே வருவார். கிருஷ்ணரை மிகவும் நிந்திப்பான். அது 108 108 டைம்ஸ் தாண்டி போனதும் 109வது முறை கையிலிருந்த சக்கரத்தை ஏவி கிருஷ்ணர் சிசுபாலனை வதம் செய்வார்னு கதை. அப்படி சக்கரத்தை ஏவின போது சக்கரம் புறப்பட்டு போகிற வேகத்துல கிருஷ்ணருடைய அந்த விரல்ல இரத்த காயம் ஏற்படும். பக்கத்தில் இருந்த திரௌபதி தன்னுடைய சேலை நூல் இழையை சேலையை கிழித்து அந்த காயத்திற்கு கட்டு போடுவாள். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அது எத்தனை நூல் இழை அந்த துணியில இருக்குன்னு எண்ணிப்பாராம். இது உன் ஆபத்து காலத்தில் உதவும் என்று திரௌபதிக்கு வாக்கு கொடுப்பார். அதுதான் பின்னால் துரியோதனன் சபையில் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட போது சேலைகளாக அவளுக்கு குவிந்தன அப்படின்னு சொல்லணும். இது கூட ஒரு ரக்ஷா பந்தனத்தினுடைய, அதாவது அந்த கட்டு விரலில் சுற்றின ஒரு கட்டு, அது கூட ஒரு காப்பு மாதிரி தான். அந்த சகோதர சகோதரி இடையே இருக்கக்கூடிய பந்தத்தை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சிறிய வயசுல இந்த சித்தூர் மகாராணிக்கும் ஒரு ரக்ஷா பந்தனுக்கும் உள்ள ஒரு தொடர்புள்ள ஒரு கதையை நான் படிச்சது ஞாபகத்துக்கு வருது. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அது கதை என்பதை விட வரலாற்று சம்பவம் தான் இது எல்லாமே. சித்தூர் மகாராணி கருணாதேவி என்பவள் ஆட்சி செய்த போது குஜராத்ல சுல்தான் பஹாதுர் ஷா இருந்தார். அவர் படையெடுக்க வரும்பொழுது ஹுமாயூன் மகாராஜாவினுடைய பாதுகாப்பை கோரி சித்தூர் மகாராணி ராக்கி அனுப்பி வைத்திருந்திருப்பாள். அதனால சகோதரியை பாதுகாக்கணும் என்பதற்காக ஹுமாயூன் கூட தன்னுடைய சேனையை சித்தூருக்கு அனுப்பி வைத்தாராம். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹுமாயூனுடைய சேனையை சேரும் முன்னால் அந்த சுல்தானுடைய படையெடுப்பு நடந்தும், என்றாலும் அவர்களுக்கிடையில் இருந்த நல்ல ஒரு சகோதர உறவை அந்த நிகழ்ச்சி விளக்குகின்றது. சரி சிஸ்டர், இத மாதிரியே இன்னொரு கதையும் இருக்கு. அலெக்சாண்டருக்கும் இந்த ரக்ஷாபந்தனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு இன்னொரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நீங்க விளக்கி சொல்ல முடியுமா? ஆமா, இது எல்லாமே ரக்ஷாபந்தனம் சம்பந்தப்பட்டது. இந்திய வரலாற்றுல பல சுவையான சம்பவங்கள் இதையொட்டி இருக்கு. அலெக்சாண்டர் த கிரேட் பாரதத்துல படையெடுத்து வந்திருந்தார். ஆனால் கிங் போரஸ் அல்லது புருஷோத்தமன் என்று கூட சொல்லுவோம், கிங் போரஸ், அவர் ரொம்ப பலசாலியாக இருந்தார். ஒரு காலகட்டத்துல என்ன ஆனது என்றால், அலெக்சாண்டரின் மனைவி ராணி ரோக்சேனா போரஸ் மகாராஜாவுக்கு ராக்கி அனுப்பி வைப்பார். இவர் அதை தன் வலது கையில் அணிந்து கொண்டிருப்பார். யுத்த காலத்துல ஒரு கட்டத்தில் போரஸ் ராஜாவினுடைய கை ஓங்கி இருக்கும். அலெக்சாண்டரை தாக்குவதற்காக அவர் ஒரு பானத்தை, ஒரு அம்பை ஏவ நினைப்பார். அந்த நேரத்துல வலது கையில் மின்னுகின்ற அந்த அழகான ரட்சை அதை பார்ப்பார். பார்த்ததுமே தன் சகோதரியான அந்த ரோக்சேனா அவர்களுக்கு கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால இவரை எதுவும் பண்ண வேண்டாம் என்று உயிருடன் தப்புவதற்கு விட்டு விடுவார். இப்படியாக அலெக்சாண்டர் அண்ட் போரஸ் மன்னனிடையே நல்ல ஒரு நட்பும் மலர்ந்தது, அப்படி கூட நாம சொல்ல முடியும். இதுவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்தான். சிஸ்டர், இந்த ரக்ஷாபந்தனுக்கும் ஜெயின் சமயத்தினருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த ஒரு வரலாற்று கதையை நீங்க சொல்ல முடியுமா? ரக்ஷாபந்தனம் இதுவரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் சகோதர பாசத்தை, சகோதர பிணைப்பை வலியுறுத்துவதாக இருந்தது. இந்த ஜெயின மதத்துல பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நாம ஹிஸ்டரியில கேள்விப்படுறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஹஸ்தினாபுரம் என்ற ஊரை பலி ராஜா என்பவர் ஆட்சி பண்ணி வந்தார். அவர் ஒரு சமயத்துல நிறைய ஜெயின முனிவர்களை பலி கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருப்பார். அப்போது விஷ்ணுகுமாரர் அப்படின்னு இன்னொரு ஜெயின முனிவர், அவருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடன் அவர்களை எல்லாம் தன்னுடைய ஆன்மீக சக்தியினால விடுதலை செஞ்சிருவார். சோ அந்த ஒரு நாளினுடைய அடையாளமாக அது ஒரு ரக்ஷாபந்தன நாள். அதனால அந்த நாளின் அடையாளமாக
ஜைன சமயத்துல 2 வழக்கம் இருக்கு. ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்க, அந்த குருமார்கள், மத குருமார்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது அந்த தங்கள் மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கயிறு கட்டி, அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு பிணைப்பை அவங்க உறுதி செய்கிறாங்க. உறுதி செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சமயத்துல தங்களுக்குள்ளேயே அந்த ஜைன சமயத்துல ஒருவருக்கொருவர் கயிறு கட்டி, தங்கள் மத குருமார்களையும், மடாதிபதிகளையும், தங்களுடைய கோவில்களையும் கண்டிப்பாக பாதுகாப்போம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து சகோதரர், சகோதரின்னு சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்ல. ஓ! சரி சிஸ்டர். ஸோ ஒவ்வொரு மதத்தினரும், ஒவ்வொருத்தரும் விதவிதமா இந்த ரக்ஷாபந்தன கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இப்ப நம்ம தமிழர்கள் என்ன செய்யறோம்? இந்த ரக்ஷாபந்தன் வந்து தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்களா? நம்ம ரக்ஷை அப்படிங்கிற வார்த்தை, ரக்ஷாங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஹிந்தியில நம்ம பயன்படுத்துறோம். ராக்கி அப்படின்லாம் சொல்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் வேற. அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். காப்பு என்று சொல்லலாம். புனித கயிறு, கங்கணம், காப்பு. இது நிறைய இடங்கள்ல நம்ம தமிழகத்துல ரொம்ப காலமாக பழக்கத்துல இருக்கு. கோவில்கள்ல கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னால் சிவாச்சாரியர்களுக்கு முதல் சடங்காக அந்த பூணூலை அணிவிப்பார்கள். அதாவது அது ஒரு காப்பு மாதிரி, அது ஒரு கயிறு தானே, அதுவும் வந்து ஒரு காப்புன்னு சொல்லலாம். இன்னொரு பழக்கம் என்ன இருக்குன்னா, நிறைய ஊர்கள்ல திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்கள் முக்கியமா நடக்கும்போது அர்ச்சகர் காப்பு கட்டி குறிப்பிட்ட நாள் வரை ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. அது மட்டுமல்ல, ஊர் மக்கள் கூட ஊர் எல்லையை தாண்டி போக மாட்டார்கள். அதுல ஒரு காப்பு வருகிறது. இன்னொன்று காப்பு வளைகாப்பு, பெண்களுக்குரியது. கர்ப்பிணி பெண்களுக்கு 7ஆம் மாதம் தங்கள் பிறந்த வீட்டில் வளையலால் காப்பு இடுகின்றார்கள். அந்த வளையல் வந்து பாதுகாப்பை கொடுக்கிறது. அது ஒரு அர்த்தம். குழந்தைகளுக்கு கூட இந்த சின்ன காப்பு போடுறாங்களே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள்னு எடுத்தீங்கன்னா, அந்த பிறந்த ஒரு 10 நாளுக்குள்ள இந்த வெள்ளி காப்பு, தங்க காப்பெல்லாம் போடுறாங்களே. குழந்தைகளுக்கு செய்யறத பத்தி கேட்டீங்க. குழந்தை பிறந்ததுமே சில இடங்கள்ல 11ஆம் நாள், இன்னும் சிலர் 16ஆம் நாள், இன்னும் சிலர் 21ஆம் நாள் அப்படின்னு சொல்லி தொட்டிலிடும் விழா பண்றாங்க. அன்றைக்கு வந்து குழந்தை கையில வந்துட்டு காப்பு காட்டுறாங்க. அது தங்க காப்பாகவும் இருக்கலாம், அல்லது வேறு காப்பாகவும் இருக்கலாம். அந்த காப்பு வந்து குழந்தையை காப்பதற்காக அப்படின்னு சொல்லி இறைவன் நினைவுல வந்துட்டு செய்யறாங்க. அந்த ஒரு பழக்கமும் தமிழகத்துல அதிகமாக இருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் போதும் கூட நம்ம கையில கயிறு கட்டுறோமே, அதுவும் இந்த அதுவும் ஒரு ரக்ஷையா? வரலட்சுமி விரதம் பொழுது கயிறு கட்டுறது, விரதம் எடுப்பதற்காக, நோன்புக்காக கட்டப்படுகின்ற கயிறு. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஆண்களுக்காக, சகோதரர்களுக்காக சொல்லும் பொழுது ஆவணி அவிட்டம் என்ற திருநாள் கூட தமிழகத்துல அதிகமாக செய்யப்படுகின்றது. அதுலயும் வந்து கயிறு அணிந்து கொள்கின்ற பழக்கம் இருக்கு. இது எல்லாமே ஒரு வகை ரக்ஷை போலன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சிஸ்டர். இந்த ரக்ஷாபந்தன் போது சகோதரர்களுக்கு சகோதரிகள் என்ன செய்யறாங்க? வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணிடுவாங்க. அப்புறம் சகோதரர்களை வரவேற்று அழைப்பாங்க. ஒரு நல்ல மனை போட்டு, கோலம் போட்டு, மனை போட்டு உட்கார்த்தி வைத்து, சகோதரர்கள் வந்ததும் அவர்களுக்கு வந்து அந்த நெற்றியில திலகம் வைப்பாங்க. திலகம் வைத்து பிறகு வலது கையில இந்த கயிறு கட்டி விடுற பழக்கம் இருக்கு. அப்புறம் ஸ்வீட்ஸ் கொடுக்குற பழக்கம் இருக்கு. சகோதரர் பதிலுக்கு என்ன பண்ணுவாரு, கயிறு கட்டி கொண்ட பிறகு சகோதரிக்கு உகந்த பரிசு, தன்னால் முடிந்தது, சில பேர் பொன் பொருள் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது எதுவோ கண்டிப்பாக ஒரு பரிசை, அன்பளிப்பை கொடுக்குறாங்க. தங்கள் சம்பந்தத்தை அன்னைக்கு நன்றாக உறுதி செஞ்சுக்கிறாங்க. இது இந்த ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே சிஸ்டர். இப்ப வந்து ஒரு ரக்ஷைங்கிறது ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கும் மட்டும்தான் செய்ய முடியுமா? வேற யாரு அந்த சகோதரியை பாதுகாக்க முடியும்? இப்ப ரக்ஷா பந்தன் சொன்னாலே, ரக்ஷா என்றால் புரொடெக்ஷன், பாதுகாப்பு என்று அர்த்தம். பந்தன் அப்படின்றது உறவு, ஒரு அழகான சம்பந்தம். ஸோ சகோதரர் சகோதரி இடையில் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது ஸ்தூலமான வெளிப்புறமான சம்பந்தம். ஆனால் உண்மையில் நாம் எல்லோரும் யார் அப்படின்னு பார்த்தா ஆத்மாக்கள், இவ்வுடலில் வாசம் செய்கின்ற அழிவற்ற சக்தியா இருக்கும். உயிர் சக்தி, உயிர் சக்தி, ஆத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது ஒரே ஒரு பரமாத்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற மனிதர்கள் நமக்கு நல்லது செய்வாங்க, பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஆனால்
எப்போதுமே அவர்கள் நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, நிரந்தரமா அந்த பாதுகாப்பு கிடைக்குமாங்கிறது தான் கேள்வி இல்ல. ஸோ ஃபாரெவர் ப்ரொடெக்ஷன், நிரந்தரமான பாதுகாப்பு என்பது அது உடலை பொறுத்ததுன்ற அர்த்தம் கிடையாது. ஆத்மாவிற்கான பாதுகாப்பு அதை வழங்குபவர் ஒரே ஒரு பரமாத்மா தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவரை மனதார நினைக்கும் பொழுது பாதுகாப்பை வழங்குகின்றார். இன்னொரு பாதுகாப்பு, எந்த விஷயத்துக்காக பாதுகாப்பு? ஒன்று, உடலுக்கு எப்போது பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி நம்ம சொன்னா, ஏதாவது ஒரு தீமை நடக்கும் பொழுது நம்ம உடனே என்ன பண்றோம்? யாராவது பாதுகாக்க வரமாட்டார்களா, காப்பாற்ற வரமாட்டார்களான்னு நினைப்போம் இல்லைங்களா? சோ அந்த ஒரு பாதுகாப்புல அவர் நமக்கு ரக்ஷை பண்றாரு. ஆமா, அதனாலதான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு 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 பாட்டு கூட இருக்கு, தொமேவ மாதா பிதா தொமேவன்னு சொல்றாங்கல்ல. இறைவா, நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு தாயா இருக்க, தந்தையா இருக்க, சகோதரனா இருக்க, சகோதரியா இருக்க, எல்லா வித சம்பந்தமும் இறைவனோடு இந்த மாதிரி வைக்க முடியுமா? கண்டிப்பா வைக்க முடியும். நம்ம இது ஒன்றும் புது விஷயமே இல்லை. ஏன்னா ஆழ்வார்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் இன்னும் நிறைய பேர் மிக நல்ல பக்தி செய்த பக்தர்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவர்கள் எப்படி இறைவனை வழிபட்டார்கள் என்பதை விட அவருடனேயே வாழ்க்கையை நடத்தினார்கள், அவருடனேயே வாழ்ந்தார்கள்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு மீராவையும் எடுத்துக்கலாம், இங்கே ஆண்டாளையும் எடுத்துக்கலாம். இறைவனை தன்னுடைய நாயகனாக நினைத்தார்கள். திருஞான சம்பந்தர்னு பார்க்கும் பொழுது இறைவனை தாயும் தந்தையுமாக அவர் பாவித்தார். சுந்தரர் பார்க்கும் பொழுது தன் தோழராக நினைத்து தன் துணைவியிடம் தூதே அனுப்பினார். அர்ஜுனனும் தோழராக நினைத்தார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அதனால ஆத்மா என்று புரிந்து கொண்டால் அவருடன் நமக்கு இருக்கின்ற சம்பந்தம் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லணும். அதாவது முடிவில்லாத ஒரு சம்பந்தம். ஒரு உடலை விட்டு ஆத்மா பிரிந்து போனாலும் கூட வேறு குடும்பம், வேறு நபர்கள், வேறு உறவுகள், எல்லாம் வேறு முகங்கள். ஆனால் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை என்பதை யார் ஒருவராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, இந்த சம்பந்தத்தை அழிக்கவும் முடியாது. அவரை நம்ம உணர்ந்து கொண்டால் போதும், தொடர்பு அல்லது சம்பந்தம் ரொம்ப லகுவாகிவிடும், சுலபமாகிவிடும். இன்னொரு விஷயத்துல நம்ம சொல்லும்போது, மனிதர்களுக்கு உடல் இருக்கு. அம்மாவை அம்மான்றுதான் பார்ப்போம், அப்பாவை அப்பான்னு தான் பார்ப்போம், இல்ல தாத்தா, மாமா, சித்தப்பா, இப்படி நிறைய உறவுகள் சொல்றோம். அவர்களை அவரவர் சம்பந்தத்தில் தான் நோக்குகின்றோம். ஆனால் உடலே இல்லாத ஜோதி ஸ்வரூபமான பரம்பொருளை எந்த உறவுல வேணும்னாலும் நினைச்சுக்க முடியும். நமக்கு தேவையான எந்த உறவில் வேண்டுமானால் நினைத்து அனுபவம் செய்ய முடியும். இது ஒரு புதுமையான ஒரு கருத்து. சிஸ்டர், இப்போ நீங்க பிரம்மகுமாரியில ரக்ஷாபந்தனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்க. அதுல சிஸ்டர்ஸ் போய் மற்ற எல்லாருக்குமே இந்த ரக்ஷையை கட்டுறீங்க. இதனுடைய விளக்கத்தை நீங்க கூற முடியுமா? பிரம்மா குமாரிகள்ல நாம எந்த அர்த்தத்துல செய்யறோம் அப்படின்னா, இறைவன் பரமாத்மாவான இறைவன் ஜீவாத்மாக்களான தன் குழந்தைகள் அனைவருக்குமே எந்த விதமான ஜாதி, சமயம், மொழி, கலாச்சாரம் பாகுபாடு பார்க்காமல் தன் குழந்தையாக பாவித்து ரக்ஷை கட்டுகின்றார். தன்னுடன் அந்த ஆத்மாவிற்கு இருக்கின்ற சம்பந்தத்தை உறுதி செய்கின்றார். அது சகோதரியின் மூலமாக கட்டப்படுகிறது. கட்டுவதற்கு முன்னால் நாம நெற்றியில திலகம் வைப்போம். அந்த திலகம் எதற்கு என்றால் அழிவற்ற ஆத்மாவை குறிப்பதற்காக. அது சந்தனத்துல வைப்போம். சந்தனம் குளிர்ச்சியான பொருள். இந்த புத்தி எப்போதும் ஞானத்தால் குளிர்ச்சியாக இருப்பதற்காக சந்தனம் வைக்கணும். அது மட்டும் இல்லாம ராக்கி வலது கையில கட்டின பிறகு இனிப்பு கொடுக்கின்றோம், பிரசாதம் இனிப்பு கொடுக்கின்றோம். அந்த இனிப்பு போல் சதா அவர் வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும், அவருமே ஒரு இனிய ஆத்மாவாக இருக்கட்டும் என்பதற்காக இனிப்பு நாம கொடுக்கிறோம். இப்படி பிரம்மா குமாரிகள்ல நம்ம ரக்ஷாபந்தனம் கொண்டாடுகின்றோம். இது நீங்க எந்தெந்த இடத்துல போய் இந்த ரக்ஷையை கட்டுறீங்க? எந்த வயசுக்காரங்களுக்கு கட்டுறீங்க? இதில் குறிப்பிட்ட வயது என்றோ
குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்காக அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நாங்கள் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கட்டுறோம். அப்புறமா வேற இடங்கள், பல இடங்களுக்கு நாம் செல்கின்றோம். மருத்துவமனைகளுக்கு போறோம். டாக்டர்ஸ்க்கா இருக்கட்டும், பேஷண்ட்ஸ்க்கா இருக்கட்டும். அப்புறம் சில சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரிசன்ஸ் சிறைச்சாலைகளுக்கு கூட போய் அங்கிருப்பவர்களுக்கு கூட நமக்கு அணிவிக்கின்ற பழக்கம் இருக்கு. பலவிதமான அலுவலகங்களுக்கு போகின்றோம். நிறைய பேருக்கு நாம இது போல பல்வேறு துறையைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே, சகோதரர்களுக்கு மட்டும் கட்டுறதில்ல, சகோதரிகள் கூட ஆத்மா என்று பார்த்து நம்ம கயிறு கட்டுறோம். நீங்க ஆத்மான்னு பார்த்து அது வந்து சகோதரரா இருந்தாலும் கட்டுறீங்க, சகோதரியா இருந்தாலும் கட்டுறீங்க, எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த ரக்ஷையை கட்டுறீங்க. ஆமாம். ஓகே சிஸ்டர். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க ரக்ஷா பந்தனை பத்தி அழகா சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு எந்த விதமான மனநிலையை நம்ம வச்சுக்கலாம், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இறைவன் வந்து கயிறு கட்டி விடுகின்றார் சொல்லும் பொழுது, இதை சாதாரண ஒரு சடங்காகவோ, ஒரு சம்பிரதாயமாகவோ, ஒரு பழக்கமாகவோ எடுத்துக்கொண்டு இன்று ஒரு நாளோட போச்சு அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அளவிலிருந்து நமக்கு அவர் கேரண்டி கொடுக்கின்றார், உத்தரவாதம் கொடுக்கின்றார். அதனுடைய ஒரு பொருளாக அந்த ரக்ஷை நம்முடைய கையில இருக்கு. அப்ப நாம அவருக்கு பதிலுக்கு கொடுக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய சத்தியமான ஸ்வரூபத்தில், ஆத்மா என்ற ஸ்வரூபத்தில் எப்போதும் நிலையாக இருப்பேன். அந்த நினைவில் இருந்து என் காரியங்களை செய்வேன் அப்படிங்கிறது ஒரு உறுதி. இன்னொன்று உறுதி என்ன என்றால், எண்ணத்தினால, வார்த்தையினால, செயல்களால் எப்போதுமே நல்லதை செய்வேன், தூய்மையாக இருப்பேன் என்ற உறுதி புண வேண்டும். ஏனென்றால் இறைவனுக்கு நாம் செய்கின்ற ஒப்பந்தம் இது. எனக்கும் இறைவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் போல் அந்த கயிற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். இது வரைக்கும் நீங்க ரக்ஷாபந்தனை பத்தி ரொம்ப அழகான விளக்கங்கள், புது புது விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் இடையே உள்ள ஒரு பந்தம் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து புதுசா வந்து கடவுளோடு கூட இந்த சம்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம், அவர் நமக்கு ரக்ஷை பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்க வந்து இத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி.